மகாபாரதத்தில் மிக முக்கிய நபர்களில் முதலிடத்தில் இருப்பது கிருஷ்ணர். தொடர்ந்து பஞ்சபாண்டவர்களோட தலைவரான தர்மர். இவன் தர்மம் செய்வதில் மிகச்சிறந்தவன். அதன் காரணத்தினாலேயே இந்த உலகத்தில் அதிக தர்மம் செய்தவன் என்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாதுங்கிற அகந்த அவனோட தலை மீது ஏறிடக்கூடாதுன்னு கிருஷ்ணர் நினச்சாரு. தர்மமும் தர்மம் செய்பவர்களும் இந்த உலகில் சிறப்பாக வாழணும் அப்படின்னு கிருஷ்ணன் நினச்சாரு. அதனால் தர்மரோட அகந்தையை நீக்கவும் அவருக்கு பாடம் புகட்டவும் விரும்பினார். நாம் என்னதான் நல்லது செஞ்சாலும் தர்மங்கள் செஞ்சாலும் அது நம்மளோட தலையில் இருக்கலாம், ஆனால் தலைக்கணமாகி விடக்கூடாது அப்படிங்கிறத பஞ்சபாண்டவர்களோட தர்மருக்கு பாடம் புகட்டும்படி கிருஷ்ணர் செய்த செயல் தற்போதுள்ள அரசியல் சூழலுக்கும் ஒத்து வர்றதா இருக்கு. ஒரு நாள் கிருஷ்ணன் தர்மரை அழைச்சிக்கிட்டு அருகில் இருக்கிற மகாபல சக்கரவர்த்தி ஆளும் பகுதிக்கு சென்றார். அங்கே ஒரு வீட்டிற்கு சென்று குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டாங்க. அந்த வீட்டு பெண்மணி தங்க செம்பில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாங்க. இருவரும் தண்ணீரை குடிச்சிட்டு செம்பை திரும்ப கொடுத்தாங்க. ஆனால் அதை பெற்ற அந்த பெண்மணி செம்பை வீசி எறிந்து விட்டாங்க. தர்மன் வியந்து போய் இது தங்க செம்பல்லவா, பத்திரமா வைத்து கொள்ள வேணாமான்னு கேட்டார். அதுக்கு அந்த பெண்மணி இந்த நாட்டில் ஒரு முறை பயன்படுத்தின பொருளை மறுமுறை பயன்படுத்த மாட்டோன்னு அலட்சியமாக சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. நாட்டோட செல்வ செழிப்பை எண்ணி வியந்த தர்மன் அழைத்து கொண்டு மகாபல சக்கரவர்த்தி அரசவைக்கு சென்றார் கிருஷ்ணர். மகாபல சக்கரவர்த்தி கிட்ட இவன் தான் தர்மன், இந்த உலகிலேயே அதிக தர்மம் செய்தவன், அதனால் இவரோட பேரும் தர்மன் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார். கண்ணபிரான் தர்மரை பற்றி எவ்வளவு புகழ்ந்து அறிமுகப்படுத்தியும் அவரோட முகத்தில் கூட மகாபல சக்கரவர்த்தி முழிக்கலை. மகாபல சக்கரவர்த்தியோ, கிருஷ்ணரே, தாங்கள் சொல்வது என்னமோ உண்மைதான், ஆனால் எங்கள் நாட்டு மக்கள் கிட்ட உழைப்புக்கு பஞ்சமில்லை, அதனால் அனைவர்கிட்டையும் செல்வம் குவிந்து கிடக்கிறது, அதனால் யாரும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலையில் இல்லை, யாருமே யாரிடத்துக்கிட்டையும் யாசகம் பெறறதில்லை, அதனால் தர்மம்ங்கிற வார்த்தைக்கு இங்கு அவசியம் இல்லாமல் இருக்குது, அதனால் என்னை தேடி தானம் பெற யாரும் வர்றதில்லை, நான் தானம் தர வேண்டிய அவசியம் கூட ஏற்படலை அப்படின்னு சொன்னார். இவரோட நாட்டில் ஏழைகள் அதிகமாக இருக்காங்க போல இருக்கு, அதனால தான் அதிகமானோர் தானம் கேட்டு செல்கிறாங்க, இவரும் அதிகமாக தானம் கொடுக்குறாரு. இவ்வளவு ஏழைகளை தன்னோட அரசாட்சியின் கீழே வச்சிருக்கிற இந்த அரசன் தர்மனின் முகத்தை பார்க்க கூட நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். மகாபல சக்கரவர்த்தியோட பேச்சை கேட்டு தன்னோட ஆட்சியோட நிலைமையை நினச்சி வெட்கி தலை குனிஞ்சார் தர்மராஜா. தற்போதுள்ள அரசியல் சூழலும் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க தாங்கள் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக நாட்டை முன்னேற்ற வழிகள் கூறாமல் இலவசங்கள்ங்கிற பேரில் மக்களை சோம்பேறிகளாக்கி அதிகமாக பெருக்கும் நாடாக இருக்குது. ஓட்டுக்கு பணமும் இலவசங்களையும் பெற வரிசையில் நிற்கிற மக்கள் இருக்கும் வர அந்த நாடு எப்போதும் தலை குனிய தான் வேணுங்கிற நிலைமை இருக்கும். உங்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயங்களை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.